சொந்தம் என்பது சுண்ணாம்பு மாதிரி அளவா இருக்கணும். அளவுக்கு மீறினால் வாயும் வெந்து போகும், வாழ்க்கையும் நொந்து போகும். குறைக்கின்ற நாய்களுக்கு எல்லாம் பதில் கூறிக்கொண்டிருந்தால் நம் குறிக்கோளை அடைய முடியாது. என்னை ஏமாற்ற பெரிய திட்டமெல்லாம் போட வேண்டாம். பாசம் காட்டுறது போல் கொஞ்சம் நடியுங்கள். ஏமாந்து விடுவேன். ஒரு சவரன் தங்கம் 1 லட்சம் ரூபாய்க்கு வந்துச்சுன்னு புலம்புறீங்களே, அது 40,000க்கு விற்கும் போது என்ன பண்ணீங்க? அப்பவும் புலம்பிட்டு தான் இருந்தானுங்க. அச்சச்சோ. இன்னைக்கு என்ன தீர்ப்பு? வரதட்சணை கேட்ட மாப்பிள்ளைக்கு அவங்க கேட்டதை விட ₹1 அதிகமா அபராதம் விதிக்கிறேன். அப்பா அம்மா பத்தி சொல்லுங்க. அம்மாவோட சிரிப்பு என்னோட சொர்க்கம், அப்பாவோட நிழல் என்னோட பாதுகாப்பு. நீங்க சிஎம் ஆனா உடனே உங்க முதல் கையெழுத்து மது விலக்கு தான். மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. தம்பி, கள்ளக்குறிச்சிக்கு எனக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பா. நீ காசத்தை நல்லா மடிச்சு கொடுக்கும் போதே நான் நினைச்சேன் அது கிழிஞ்ச நோட்டா தான் இருக்கும்னு. ஒருத்தரை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டு பழகுங்கப்பா. அதை விட்டுட்டு சொட்ட விழுந்துச்சு வயசான மாதிரி ஆயிட்டேன்னு சொல்லி மனசு கஷ்டப்படுத்தாதீங்க. உங்க வைஃப் உங்ககிட்ட கோபமே பட மாட்டேங்கிறாளே, என்ன பண்ணீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, கோவப்பட்டா நீ வயசான மாதிரி தெரியறன்னு சொன்னாங்க. அவ்வளவுதாங்க. கால் வலிக்குது டாக்டர். என்ன டாக்டர், மருந்து சீட்ல கார் வாங்கவும் எழுதி இருக்கீங்க. நடந்தா கால் வலிக்குதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம்னு சொன்னீங்களே. கல்யாணம் பண்ணா பொண்டாட்டி கிட்ட ஒரு பொய் கூட சொல்ல முடியாதுன்னு சொல்லாம விட்டுட்டீங்களே. யோ, மீன் குழம்புனையா ஒரே இனிப்பா இருக்குது. அது ஜிலேபி மீன் குழம்பியா, அதனாலதான் இனிக்குது. பேசாம மூடிட்டு சாப்பிடுவியா? ஃபேமிலி மேனுக்கும் பேச்சுலருக்கும் என்ன வித்தியாசம்? பொண்டாட்டி கூட சுத்தினா ஃபேமிலி மேன், போண்டா கூட டீயை குடிச்சிட்டு தனியா சுத்தினா பேச்சுலர். பாட்டி, வாழ்க்கையில உருப்பட என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ரீல்ஸ் பார்க்காம வேலையை பார்க்கணும். தங்கம், நீங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தா என்ன பண்ணுவீங்க? சாதாரண மக்கள் பாவம் பெட்ரோல் விலை தாறுமாறு ஏத்திருக்காங்க, அதை கம்மி பண்ணுவேன்.